ஓம் நம சிவாயம். ஓம் சக்தி ஆதிசக்தி ஆதிக்கும் ஆதியான ஆதிபராசக்தி அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகியை போற்றி. நவநாத சித்தர்கள் திருவடிகள் போற்றி. நவகோடி சித்தர்கள் திருவடிகள் போற்றி. இன்று அமாவாசை நன்னாளில் ஆன்மீக அடியார்களுக்கு சித்தர் வழிபாட்டு முறையில் முதன்மையாக அனைவரும் சித்தர் காப்பு நாம் படித்து சித்தருடைய அருளை பெற வேண்டும். சித்தருடைய அருளை பெற்றுவிட்டால் எம்பெருமான் அருளை அனைவரும் பெறலாம். இறைவனுடைய அருளை பெறலாம். நம்முடைய கர்ம வினைகளில் விடுபட வேண்டும் என்பவர்கள் ஆண்டவன் ஆலயத்துக்கு நேரடியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சித்தருடைய ஜீவ சமாதிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே வாரதோறும் வியாழக்கிழமை சித்தருடைய ஜீவ சமாதி ஆலயத்துக்கு சென்றால் நாம் யார் நினைத்து அங்கே போகிறோமோ அவர்கள் மட்டுமல்லாமல் அங்கே அதிகப்படியான சித்தருடைய ஆத்மா இருக்கும். நம்மை வழிநடத்துவதற்கு சித்தர்களுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். ஓம் நம சிவாயம். காப்பான கருவூரார் போகநாதர், கருணை உள்ள அகத்தீஸ்வர சட்டநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மட்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மை உள்ள இடைக்காட்டர் சண்டிகேஷர், வாப்பான வாதத்துக்கு ஆதியானே வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் நம சிவாய. 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 9 முறை நமசிவாயம் சொல்லிய பிறகு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சித்தரிடத்தில் கேளுங்கள். கட்டாயமாக கைகூடும். அவரவர்கள் கர்ம வினைகள் படி கட்டாயமாக சித்தருடைய அருளால் இறைவன் நிறைவேற்றி கொடுப்பார். இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் நம சிவாயம். இந்த சித்தர் காப்பை அனைவரும் கேட்டது பிறகு நம்முடைய சித்தர் காலம் இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்களும் கேட்ட பிறகு உங்களுடைய உறவு நண்பர்களுக்கு இந்த காப்பை ஃபார்வேர்ட் செய்யுங்கள். அவர்களும் கேட்டு சித்தருடைய அருளை பெற்று இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு கர்ம விடுபடுவதற்கு வாரந்தோறும் சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு செல்லுங்கள். வாரந்தோறும் முடியாதவர்கள் மாதத்தின் ஒரு முறை பௌர்ணமி நன்னாளில் சித்தருடைய ஜீவசமாதிக்கு சென்று வந்தால் நம்முடைய மலை போல் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பனி போல் தீரும். ஓம் நம சிவாயம்.